ஹாய் எவ்ரிவன், ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முள்ளு முருங்கைக்கீரை இல்லைனா கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையை வச்சு ஒரு அடை எப்படி ஊற்றுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. பைரி, அதுக்கப்புறம் வந்து மதுரையில் ஃபேமஸான சௌராஷ்டிரா பீப்புளோட ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு பூரி மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலர். அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இது. அடை மாதிரி ஊற்றுறது, இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரையிங் இட் இன் த ஆயில். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொழுந்தான இந்த கீரையை எடுத்துக்கணும். கீரையை எடுத்துகிட்டு நல்லா அந்த நரம்பு இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண கீரையை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்க அரிசி, இட்லி அரிசி 3 to 4 hours மேலே சோக் பண்ணி வைங்க. அந்த சோக் பண்ண அரிசியை ஒரு ஜார்க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாப் பண்ண கீரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மிளகு, சீரகம், கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கோர்ஸாக வேணாம், ஒரு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் ஓகே. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சது வந்து ஃபர்மெண்ட்லாம் ஆக வேண்டாம், டேரெக்டாகவே நம்ம ஊற்றி சாப்பிடலாம். ஸோ இந்த அடமாவை எடுத்து தோசைக்கல்லில் நல்லா தின்னாவோ இல்லை ஒரு மீடியமான திக்னஸில் ஒரு ஊத்தப்போ மாதிரி கூட நீங்கள் ஊற்றலாம். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். மொறுன்னு வேணும்னா ஃப்ளிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் இட்லி பொடியோ இல்லைனா வந்து உங்கள்கிட்ட பருப்பு பொடி இருந்தால் அதையும் தூவி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூ கேன் செக் தட். எனக்கு தெரிஞ்ச ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சளி, அதுக்கப்புறம் வந்து இருமல், இதுக்கெலாம் நல்லதுன்னு அம்மா. See you in the next video. Bye bye.